ஹால் டிக்கெட் எடுத்தீங்களா? எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்தியா நீ? எடுத்துட்டேன். நீங்களும் எடுத்துட்டீங்களா? நீ எடுத்தியா? எடுத்துட்டேன். அங்கே போய் தண்ணி வாங்கிட்டு வந்துருமா? இல்லை என்கிட்ட இருக்கா? பேக் அங்கே கடையில் வச்சு எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். நரேஷங்களா? ஆமா நரேஷங்களா? ஹலோ நரேஷ் எங்கடா இருக்க? நான் வரலடா, நீங்கள் போயிட்டு வாங்கடா. புரியல. இல்லைடா, அமௌண்ட் ரெடி பண்ண லேட் ஆகும்டா. நாங்கள் வெயிட் பண்ணுறோம், சீக்கிரம் வா. சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்டா. சரி வா. டே அவன்கிட்ட காசு இல்லையாண்டா, வாட வெயிட் பண்ணுவோம். அப்போ நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்கோ எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டு கொடுத்துரும். நரேஷ், நான் கை காசு போட்டு 2000 ரெடி பண்ணியிருக்கோம்டா. நீ மட்டும் எங்கேயாவது ரெடி பண்ணி வாடா, நம்மளாம் ஒன்றா போவோம். டேய் மணி, கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுதுடா. எதுக்குடா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன், கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டு வர்றியா? சரிடா, ட்ரை பண்ணி பார்க்குறேன்டா. தேங்க்ஸ்டா. டேய் 1000 தான்டா இருக்கு. அவன்கிட்ட 1000 தான் இருக்கான்டா. என்ன பண்ணுறது? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் துணி கடையில் இருக்கான், அவன்கிட்ட நான் சொன்னேன்னு கேட்டுப்பாரு, அமௌண்ட் தருவோம். சரி கேட்குறேன். ப்ரோ உமேஷ் உங்களை பார்க்க சொன்னாங்க. ஆமாம் ப்ரோ, சொல்லியிருந்தான் அமௌண்ட் ரெடி பண்ண சொல்லியிருந்தான். ஒரு 2000 தான் ப்ரோ இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அவளுக்கு முடியல. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. அவன் வருவானா மாட்டானாடா? பஸ் வேறு போயிட்டே இருக்கேடா. மணி, அமௌண்ட் ரெடி பண்ண முடியலடா. என்னடா சொல்கிற? நான் நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன், இன்னும் கிடைக்கடா. இப்போ என்ன பண்ண போகிற? அவருக்கே வந்துடுறேன்டா. அவன் வர மாதிரி தெரியலடா, டைம் வேறு ஆகிட்டே இருக்கு. அவன் நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போய்க்கலாம். வாங்க போகலாம், வாங்க பார்த்துப்போம். எப்படி அமௌண்ட் ரெடி பண்ண? நான் வரணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாரா. சூப்பர்ரா, பாய். இங்கே பணம் இருக்கிறது உனக்கு ஆச்சரியமா இருக்கலாம். எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பீச்சில் பார்க்கும்போதும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. படிக்கணும்னு இவ்வளோ ஆசைப்படுற ஒருத்தன் காசு இல்லாதனால படிக்க முடியாமல் போகிறதா? அப்புறம்தான் நீ இங்கே சாவியை வச்சுட்டு போனதை பார்த்தேன். உனக்கு உதவணும்னு தோணுச்சு. நானும் சின்ன வயசுல படிக்க பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டவன் தான். உன்னை பார்த்ததும் என்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இந்த பணத்தை வச்சுட்டு நீ ஆசைப்பட்டதை படி. உனக்கு எப்போ திருப்பி தரணும்னு தோணுதோ அப்போ உன்ன மாதிரி கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணு.
இதை யார் வச்சாங்கன்னு தேடாத. உன் கையில் இந்த பணம் இருக்கும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன். ஆல் த பெஸ்டா தம்பி. நல்லா படி.